வெல்கம் டு டிஎன்பிசி ஏஐ வீடியோஸ். நம்ம குரூப் 4 குரூப் 2 ஏல வந்து பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பேரண்டமும் சூரிய குடும்பத்தையும் ஒரு 4 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். அதோடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம புவியில் சுழற்சி, சுழலுதல், சுற்றுதல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புவியின் சுழற்சி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகிறது. அதனால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாகவே நம்மளுக்கு தோன்றுகிறது. புவியானது கோள வடிவமானது. கோள வடிவத்தில் வந்து புவி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா அதோடைய அச்சில், அதாவது தன் அச்சில் வந்து சுழன்று கொண்டே இருக்கும். புவியோடைய வட துருவத்திலிருந்து புவியின் மையத்தின் வழியாக, அதாவது தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோட்டுக்கு பேர் தான் புவியின் அச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புவி அதோடைய அச்சில் வந்து பார்த்தோன்னா 23 டிகிரி சாஞ்சி தனக்குத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது. தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்தி கொடுக்கிறது. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 km/மணி ஆகவும், 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 km/மணி ஆகவும், துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியாகவும் இருக்கிறது. அடுத்து நம்ம புவியோடைய சுழலுதல் பார்க்க போகிறோம். ரொட்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். புவி அதோடைய அச்சில் வந்து பார்த்தோன்னா தன்னைத்தானே சுற்றுவதை தான் நம்ம சுழலுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மேற்கிலிருந்து கிழக்காக செல்லும் புவியானது ஒரு முறை சுற்றுவதற்கு 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 வினாடி எடுத்துக்குது. புவி சுழல்வதின் காரணமாக தான் நம்மளுக்கு இரவும் சரி பகலும் ஏற்படுகிறது. நள்ளிரவு சூரியன்னா என்னென்னா, இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் சரி அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வுக்கு பேர் தான் நள்ளிரவு சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து புவியின் ஒளிபடும் பகுதியும் ஒளிபடாத பகுதியும் பிரிக்கும் கோட்டுக்கு என்ன பேருனா ஒளிர்வு வட்டம், அதாவது டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக புவியின் சுற்றுதல் பார்க்குறோம், ரெவல்யூஷன். புவி தன் நீள்வட்ட பாதையில், அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து பார்த்தோன்னா சூரியனை சுற்றி நகர்வையே சுற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனும் சுற்றி வருகிறது. அப்போ புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாள் ஆகும்னா 365 கால் 1/4 நாட்கள் ஆகிறது. அதாவது 365 நாட்கள் ஒரு வருஷமாக கணக்கிடப்பட்டு மீதமுள்ள 1/4 நாள் தான் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது பிப்ரவரி மாதத்தில் 29 நாளாக சேர்க்கப்படுகிறது. இது லீப் வருடம் என நம்ம சொல்லுவோம். புவி சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, தோன்றுகின்றன. அது என்னன்னு பார்த்தோன்னா, புவி சூரியனை சுற்றுவதால் மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை 6 மாதத்துக்கு புவியின் வடஅரைக்கோளம் சூரிய நோக்கி சாய்ந்தே காணப்படும். அப்போ தென்னரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகியே காணப்படும். தென்னரைக்கோளம் விலகி காணப்படும். அடுத்ததாக செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 வரை புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாஞ்சிருக்கும். வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகியும் காணப்படும். அடுத்ததாக மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள், அந்த 2 நாட்களில் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழும். அப்படி விழுகிற நாட்களை சம பகலிரவு நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஜூன் 21 கடகரேகையின் மீது
சூரியனுடைய செங்குத்து கதிர் விழுவறனால வட அரைக்கோளம் நீண்ட பகலையும் தென் அரைக்கோளம் நீண்ட இரவையும் கொண்டிருக்கும். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் கோடைகால கதிர்த்திருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது டிசம்பர் 22. டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் தென் அரைக்கோளம் நீண்ட பகலையும் வட அரைக்கோளம் நீண்ட இரவையும் பெற்றிருக்கும். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் குளிர்கால கதிர் திருப்பம் சொல்லலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக்